செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பவும் ஆன்லைன்ல சண்டே ஸ்கூல் படிக்க வந்திருக்கக்கூடிய உங்களை கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்குள்ள சண்டே ஸ்கூல் படிக்கிறது முன்பாக நம்ம இயேசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணலாமா? மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை நீங்கள் ஆஸ்வதித்து தாங்க. இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆண்டவராக நீதாமே வழி நடத்துங்க. விசேஷமாக நாளை தினத்திலிருந்து தங்களுடைய பள்ளிகளுக்கு செல்லும் போது ஆண்டவராக நீர் அந்த பிள்ளைகளோடு கூட போக வேண்டுமா கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கும் நம்ம புது புது காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். போன வாரம் நடந்தது என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். உங்களுடைய கைகளை குப்பிக்கங்க, கண்களை மூடுங்க, தலைகளை தாழ்த்துங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கொடுத்துக்கிறீங்க. இந்த நாள்ல கூட நாங்க படிக்கக்கூடிய பாட்டு, வசனம், வேத பாடம் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கவும், அதுல இருந்து நாங்கள் காரியங்களை கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழி இயேசுவின் மூலம் ஜெபங்கள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பாட போறோம். ஆக்ஷன் சாங் பாடணும்னா உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து நீங்க அழகா எழுந்து நின்று உங்க கைகள் கால்களை அசைச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? ஆக்ஷன் சாங் பாடலாம். பாடலாமா? எல்லாரும் அழகா எழுந்து நில்லுங்க. என்ன குட்டீஸ், பாட்டு நல்லா இருந்துச்சா? எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, எல்லாம் இப்போ உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்கணும். மனப்பாட வசனம் படிக்கணும்னா உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் புக்கு சொல்லுவேன், அது எந்த ஏற்பாடு, எந்த டெஸ்டமெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இது கொஞ்சம் கேட்டிருக்கலாம், இல்லை கேட்காமலே இருக்கலாம். ஸோ யோசிச்சு நீங்க கரெக்டா சொல்ல போறீங்க. ஸோ இந்த புக்கு 1 சாமுவேல், 1 சாமுவேல். ஓகே, 1 சாமுவேல், 1 சாமுவேல். ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட். பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல தான் 1 சாமுவேல் இருக்கு. ஓகே, சரி. அப்ப எந்த ஹேண்ட்? லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் வச்சு இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1 கிங்ஸ் 2 கிங்ஸ் அதெல்லாம் வரும். அது பக்கம் அப்படியே இப்படி முன்னாடி எடுத்தீங்கன்னா 1 சாமுவேல் வந்துடும். ஓகே ஓகே 1 சாமுவேல்ல எந்த சாப்டர்? 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஓகே, 1 சாமுவேல் சாப்டர் 26 verse 25. நான் படிக்கிறேன். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். நான் திரும்பி படிக்கிறேன். 1 சாமுவேல் 26, 25. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். ஓகே, இப்போ நம்மளுடைய மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ என் கூட சேர்ந்து சொல்லுங்க அழகா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். 1 சாமுவேல் 26, 25. ஓகே, சரி. இப்ப போன வாரத்துல இருந்து என்ன நடந்துச்சு? அவர் வெட்டினாரு, தண்ணி செம்பெல்லாம் எடுத்துட்டு போனாரு, அதுக்கப்புறம்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ எல்லாம் கவனமா கவனிச்சுட்டு வாங்க.
ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தொடர்ந்து பைபிள்ல ஒரு குறிப்பிட்ட நபரை பத்தி பார்த்துக்கிட்டே வரோம்ல. தாவீது, அவரோட அட்வென்ச்சர்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். தாவீது என்னென்ன கஷ்டப்பட்டாரு, அவருக்கு என்னென்ன இக்கட்டான நிலைமைகள் வந்துச்சு, அதுக்கு மத்தியிலும் எப்படி கடவுள் அவரை காப்பாத்தி அந்த கஷ்டமான நிலைமையிலேருந்து அவரை விடுவிக்கிறாரு நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே வரோம். தாவீதை போல எவ்வளோ பிரச்சனை வருது தெரியுமா? அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவர் ஊரை விட்டே ஓடி போறாரு. அந்த அளவுக்கு தாவீது கஷ்டம் இருந்தாலும் கடவுள் அவரோடையே இருக்கிறார். ஏன்னா தாவீதுக்கு தெரியும் ஒரு நாள் நிச்சயமா கடவுள் சொன்ன மாதிரியே அவரை ராஜாவாக்க போறாங்கன்னு. ஆனா தாவீது இப்ப எங்க இருக்காரு? அவர் ஊர்ல இல்லாம அவரோ வேற ஊர்ல ஒளிஞ்சு மறைஞ்சு சவுல் ராஜா கிட்டேந்து அவர் உயிரை காப்பாத்தணுன்றதுக்காகவே ஓடிக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? கரெக்டா சொல்றீங்களே, வெரி குட். சவுல் ராஜாவும் அவர் கூட இருந்தார் பாத்தீங்களா, அந்த படைத்தலைவர் அப்னேர்ன்றவங்க. அவங்க அங்க தாவீதை போய் 2வது முறையாக போய் பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க இருக்கிற இடத்துல யார் வந்தாங்க? தாவீது அவரோட ஈட்டியும் அந்த சொம்பையும் எடுத்துட்டு போனாங்க. பார்த்தோம்ல போன வாரம், ஞாபகம் இருக்கா? இப்ப அந்த ஈட்டியும் சொம்பையும் எடுத்துட்டு போயிட்டு தாவீது என்ன பண்ணாரு? அவர் அந்த ஈட்டியை வச்சுக்கிட்டும் இல்ல அந்த சொம்பை வச்சு தண்ணி குடிக்கிறதுக்குமா வச்சுக்கிட்டாரு? இல்லவே இல்லை. அவர் அதை எடுத்துட்டு போயிட்டு தூரத்துல இருந்து ஒரு சத்தம் போடுறாரு. என்ன சத்தம் போடுறாருன்னா, ராஜாவேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ராஜா பொறுமையா தூக்கத்திலேருந்து எஞ்சி, யாருடா அது நம்மள இப்ப போய் கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த சத்தம் யாரோட சத்தம்? தாவீதோட சத்தம். ஆஹா, நம்ம தாவீதை தேடி வந்தோம், தாவீது இங்கதான் இருக்கான், எல்லாரும் எழுப்பக்கடா, அந்த 3000 பேர் நான் கூப்பிட்டு வந்தேன், எல்லாரும் எழுப்பி போய் அவனை பிடிக்க வைக்கலாம், ஏந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்றாருன்னா போய் பிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல சவுல் ராஜா அவரு ஆட்களை எழுப்ப பாக்குறாரு. ஆனா தாவீது அங்கேருந்து என்ன தெரியுமா சொல்றாரு? ராஜா, என் கையில என்ன இருக்கு பாருங்க, என் கையில தான் அந்த ஈட்டியும் அந்த சொம்பும் இருக்குன்னு. அப்ப பக்கத்துல பாக்குறாரு, ஆமா என் பக்கத்துலதான் ஈட்டியும் இருந்துச்சு, அந்த சொம்பு என் பக்கத்துல இருந்துச்சு, அப்ப என் கிட்ட அவ்வளவு தூரம் வந்துட்டு அவன் போயிருக்கானா அப்படின்னு சவுல் ராஜாக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ சவுல் ராஜாக்கும் இன்னொரு விஷயம் தாவீது சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? தாவீது சொல்றாரு, ராஜாவே, நீங்க எப்ப பார்த்தாலும் என்னையே ஏன் பிடிக்கணும், என்னைய ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு நோக்கமா ஏன் நீங்க அலைஞ்சிட்டு இருக்கீங்க? நான்லாம் யார் உங்க முன்னாடி? நீங்க ஒரு பெரிய ராஜா, பெரிய மிருகங்களெல்லாம் வேட்டையாட வேண்டிய நீங்க ஒரு சாதாரண பூச்சியாக என்னைய போய் ஏன் நீங்க வேட்டையாடணும்னு பாக்குறீங்க? நான் உங்க உயிருக்கு ஒன்னும் பண்ணணும்னு நினைக்கலையே. இன்ஃபேக்ட் இது 2வது முறை கடவுள் என்னைய உங்ககிட்ட அப்படியே அப்படியே ஒப்படைச்சிட்டாரு. உங்களை உங்க உயிர் என் கையில அப்படின்ற அளவுக்கு நான் உங்க நெருக்கத்துல இருந்தேன். ஆனாலும் நான் மனசுல வச்சிருந்தது ஒரே விஷயம்தான், கடவுளால அபிஷேகம் பண்ணவர் நீங்க, அப்படிப்பட்ட உங்க மேல என் கைப்படக்கூடாது, உங்க உயிருக்கு என்னால எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்களும் என்ன பண்றீங்க? என் உயிரை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எங்க போனாலும் எங்க ஒளிஞ்சாலும் எப்படியாவது என்னை தேடி கண்டுபிடிச்சு வரீங்களே ராஜா. ஏன் ராஜா, என் உயிர் மேல உங்களுக்கு அப்படி என்னதான் ஒரு ஆர்வம்னு தெரியலையே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ரொம்ப மனசு கஷ்டமாவும் சொல்றாரு. இத கேட்ட நம்ம ராஜா, ஆமா தாவீது, நீ சொல்றது சரிதான், நான் உன்னை எப்படியாவது பிடிச்சு உன் உயிரை எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் நினைச்சேன். ஆனா நீ செய்யறதெல்லாம் பார்த்தா நான் ரொம்ப பெரிய பாவம் பண்றேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. எப்படி கடவுளால அபிஷேகம் பண்ண என்னைய நீ தொடக்கூடாதுன்னு நினைக்கிறியோ? நீ எவ்வளோ ஒரு நல்லவனா இருக்கிற, நான் எவ்வளோ பெரிய ஒரு பாவியா இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராஜாவும் உணர்றாரு அவர் செஞ்ச தப்ப. தாவீது அப்புறம் என்ன சொல்றான்னா, ராஜாவே, உங்க பக்கத்துல அப்னேரை வச்சிருக்கீங்களே, உங்க படைத்தலைவர், அவரு உங்க உயிரை காப்பாத்துறதுக்குன்னு அவர் என்ன பண்ணணும்? உங்க கூட இருந்திருக்கணும். உங்க கிட்ட வரைக்கும் நாங்க வந்தோம் தெரியுமா? உங்க கிட்ட வரைக்கும் உங்க ஈட்டியும் உங்க சொம்பு எடுக்கிற அளவுக்கு வரும்போது உங்களை காப்பாத்த கூட அவரால் ஏந்திரிக்கவே முடியல. அவரும் உங்களை விட பயங்கரமா தூக்கத்துல இருந்தாரு அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அப்போ ராஜாக்கு தெரியுது கடவுள் எப்படி தாவீது கூட இருந்திருக்காரு. ஏன்னா தாவீதோட இருந்தனாலதான் சவுல் ராஜா பக்கத்துல சவுல் ராஜாவால ஏந்திரிக்க முடியல, இல்ல அவர் கூப்பிட்டுட்டு அந்த படைகள் தாவீதை ஒண்ணுமே பண்ண முடியலன்றத சவுல் ராஜாவும் உணர்ந்தாரு. அப்புறம் சவுல் ராஜா தாவீது கிட்ட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு. சரி தாவீது, இனிமேந்து நான் உன்னை தேடி வர மாட்டேன், உன் உயிருக்கு என்னால எந்த ஆபத்தும் வராது, நான் செஞ்ச தப்ப நான் உணர்றேன், இனிமே நான் உன்னை தேடி வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சவுல் ராஜாவும் தாவீது கிட்ட சொல்றாரு. அப்புறம் தாவீது என்ன சொன்னான்னா, ராஜா, உங்ககிட்டே நான் எடுத்துட்டு வந்த ஈட்டியும் சொம்பும் என் கிட்ட தான் இருக்கு, நீங்க ஒரு ஆளை அனுப்பிச்சு அவர்கிட்ட நான் இந்த ஈட்டியும் சொம்பையும் கொடுத்துடுறேன், இனிமேல் நீங்க என் உயிருக்காக பின்னாடிலாம் வராதிங்க ராஜா, நான் ஒரு சாதாரண பூச்சி,
நீங்க அப்படியே நீ நினைச்சு விட்டுடுங்க. நீங்க வேட்டையாட வேண்டியதெல்லாம் நிறைய தேசங்கள் இருக்கு, அங்கெல்லாம் நீங்க போயிட்டு அங்க நிறைய தேசங்களை பிடிங்க. என்னைய போய் தேடாதீங்க ராஜா, நான்லாம் ஒரு சாதாரண மனுஷன்தான், நீங்க கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சவுல் ராஜா கிட்ட சொல்றார். சவுல் ராஜாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு, சரி இனிமேல் நம்ம தாவீதுக்கு என்னமே செய்யக்கூடாது, நம்ம போய் நம்ம ராஜ்யத்தை போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் புறப்பட்டு போறார். இப்போ 2 பேருக்குள்ள ஒரு சமாதானம் ஆயிடுச்சு. ஆனா பிரச்சனை இதோட முடியுமா? இல்ல, பிரச்சனை வேற இடத்துல இருந்து, அதாவது வெளியில இருந்து இவங்களுக்கு வருமா? அதுதான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஓகே குட்டீஸ், பை. என்ன குட்டீஸ், கவனிச்சிங்களா? ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்தது இல்லையா? இந்த நேரத்துல சவுல் கூப்பிட்டு சொல்றாரு, ஒரு பெரிய காரியத்தை அவர் தாவீது கிட்ட சொல்றாங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு மனப்பாட வசனமா நம்ம படிச்சோம் இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் அப்படின்ற மாதிரி அவர் பிளெஸிங்ஸ் கொடுத்து சொன்னாங்க. ஸோ இவ்வளோ நாள் அவங்களுக்குள்ள நிறைய சண்டை பிரச்சனை அப்படி இப்படி நிறைய நடந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அவர் சவுல் என்ன சொல்றாரு? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வா, இனி நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த இடத்துல என்ன ஆகுறாங்க? காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. அன்புக்குட்டி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீ யோசிச்சு பாரு, யார் கூடயாவது சண்டை போட்டு இன்னைக்கு வரைக்கும் நீ யார் கூடயாவது காம்ப்ரமைஸ் ஆகாம இருக்கியா? உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யார் கூடயாவது இன்னும் ஏதோ ஒரு காரியத்தினால நீ சண்டை போட்டு பேசாம இருக்கியா? இல்ல அவங்க வேற ஊருக்கு போயிட்டா நீ இங்க தான் இருக்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீ யோசிச்சு பாரு. உன்னுடைய பக்கத்துல ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சரியா? இப்ப கைகளை குப்பிக்க, கண்களை முடிக்க, தலைகளை தாழ்த்திக்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, ஏசப்பா, அந்த இடத்துல நீங்க ஒரு பெரிய கிருபை செஞ்சீங்க. சவுலும் தாவீதும் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட, என் கொலீக்ஸோட, என் கூட இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் நான் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. நான் தவறு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிங்க. உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையா நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷன், ஆக்டிவிட்டி செக்ஷன் பண்ணலாமா? ஓகே, அது பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா 2 பேர் நம்ம வரைஞ்சி எடுத்துக்க போறோம். ஓகே, யார் இன்னைக்கு காம்ப்ரமைஸ் ஆனது? யார் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டுக்கிட்டாங்க? தாவீது சண்டை போடல, ஆனா தாவீதை கொல்லணும் அப்படின்னு ஒருத்தர் பின்னாடியே போனார்ல, அவர் பேர் என்ன? சால் இல்லையா? இன்னொருத்தர் தாவீது சவுல், இவங்க 2 பேரும் இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்க? காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. இப்போ நான் அவங்கள தான் வரைஞ்சி கொண்டு வந்திருக்கேன். வரைஞ்சிருக்கீங்க, சரி, அது என்ன கீழே 2 ஓட்டை? இப்ப என்ன பண்ண போறேன்னா, இதுக்குள்ள என்னுடைய இந்த 2 விரலை நான் விட போறேன். இதை நான் இப்படி பண்றேன், அதனால உங்களுக்கு தெரியாது. நீங்க கீழே வச்சு ஒரு டேபிள் மேல வச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா வரும். ஓகே, சோ இது ஓகேவா? இப்படி நான் விட்டுட்டேன்னா, இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? காம்ப்ரமைஸ் ஆனாங்க இல்லையா? உங்களுக்கு புரியுற மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்க பொம்மை செஞ்சு இந்த மாதிரி கையை உள்ள விட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு டேபிள்ல வச்சு இப்படி நடந்து வர மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்லா அழகா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா அழகா கையை நல்லா ஃபுல்லா உள்ள விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகா இருக்கும். இதை நான் இப்படி பண்றதுனால உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் அதனால தான் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வச்சு காமிச்சேன். இன்னும் நீங்க ஒரு டேபிள் மேல வச்சு இதை நல்லா அழகா உள்ள சென்டரா பண்ணி இப்போ நீங்க இதை பண்ணலாம். ஓகே, அவங்க என்ன பண்ணாங்க? சவுலும் தாவீதும் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. பேசணுன்னு சவுல் சொல்றாரு, இந்த ராஜாவா இருக்கிறதா சவுல், ஏன்னா அப்பா அவர் தான் ராஜா இல்லையா? அவர் தாவீதை பார்த்து சொல்றாங்க, என் குமாரனாகிய தாவீதே, நீ மென்மேலும் என்ன செய்வா? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இந்த மாதிரி நீங்க அழகா பண்ணி மனப்பாட வசனத்தை இப்படி வீட்டுல அழகா நீங்க செஞ்சு சொல்ல போறீங்க. ஓகேவா? ஸோ அழகா நீங்க வீட்டுல பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த வாரம் என்ன பேட்ச்? அடுத்த வாரம் டி. ஓகே, டி ஆல்பபெட் ABCD. ஓகே, இந்த டி பேட்சை பண்ணி உங்க பேர் எழுதி கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நான் உங்க எல்லாரையும் பார்க்கறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். போன வாரம் யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். கர்த்தருடைய தாசன் யார் மரித்து போனது? மோசே என்பது சரியான விட. 2வது கேள்வி, யோசுவா யாருடைய குமாரன்? நூனின் குமாரன் என்பது சரியான விட. 3வது கேள்வி,
உன்னை யாரும் எதிர்த்து நிற்பதில்லை என்ற வாக்கு பெற்றவர் யார்? யோசுவா. 3 நாளுக்குள்ளே எந்த இடத்தை கடந்து போவார்கள்? யோர்தான் என்பது சரியான விடை. நீர் கட்டளையிடுகிறது எல்லாம் செய்வோம் என்று சொன்னது யார்? நிறைய பிள்ளைகள் ரூபன், காத், மனாசேலுடைய பாதி கோத்திரம் என்று சொன்னாங்க. அதுக்கு கூட முதல்ல ஒரே ஒரு சின்னதாக மக்கள் சொன்னாங்க. இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் படம் குத்துன பிள்ளைகளுடைய பெயர்களை இப்போ ஆல்பபெட் ஆர்டரில் படிப்பாங்க. கவனமாக பாருங்க. அகப்பே யாழ்னி சிஎஸ் திருவேண்ட்ரம், ஆனி சொகனா ஜே செவாப்பேட்டை, பிளெஸான் டிபி கைவண்டூர், கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபோரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஹேனா பிரசிலா ஜே பாடி, ஜேசன் இமானுவேல் ராஜ் வி ஜே திருநின்றவூர், ஜேசன் ஜோனத்தான் ஜே பெரியகுப்பம், ஜோகன் சாமுel ஜெஷுரன் எம் பெங்களூர், ஜோனாஸ் சூசன் ஜெகோஷிபா எம் பெங்களூர், ஜாஷ்வா ஜேவி பெங்களூர், ஜூடா பென்னர் ஹே பாடி, கெசியா ஆர்லின் டேஃபடில் ஜி கீபாக், மெர்சி மெட்டிலா கே பூந்தமல்லி, நேயன் ஐஆர் திருநின்றவூர், ரிச்சர்சன் டிபி கைவண்டூர், சாண்டோ ஜோஸ்பின் சிஎஸ் திருவேண்ட்ரம், சாரா ஆர் கும்மிடிப்பூண்டி, சிடேல் அரினா ஏ கொளத்தூர். போன வாரம் பானை பேட்ச். இந்த பேட்ச் பாடம் குத்தின பிள்ளைகளுடைய படங்கள் வரும், உங்கள் படமும் வரும். கவனமாக பாருங்கள். இந்த வாரம் யோசுவாவின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். யோசுவா எத்தனை வேவுகாரரை அனுப்பினார்? யோசுவா எத்தனை வேவுகாரரை அனுப்பினார்? 2வது கேள்வி, சணல் தட்டைக்குள்ளே மறைத்து வைத்த பெண் பெயர் என்ன? சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்த பெண் பெயர் என்ன? 3வது கேள்வி, எமோரியருடைய 2 ராஜாக்களுடைய பேர் என்ன? எமோரியருடைய 2 ராஜாக்களுடைய பேர் என்ன? 4வது கேள்வி, வேவுகாரரை எத்தனை நாள் ஒளிந்திருக்கும்படி சொன்னாள்? வேவுகாரரை எத்தனை நாள் ஒளிந்திருக்கும்படி சொன்னாள்? 5வது கேள்வி, ஜன்னலில் எந்த நிற நூல் கட்டப்பட வேண்டும் என்றார்கள்? ஜன்னலில் எந்த நிற நூல் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னார்கள்? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி பேட்ச் படம் குத்தி மெமரி வர்ஸ் வீடியோவை வரக்கூடிய 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 9841250070 அனுப்புங்க. மறந்துடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு பர்த்டே வருதுன்னு சொன்னால் 16ஆம் தேதி ஜூன் மாதத்திலிருந்து 22ஆம் தேதி ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வந்துச்சுன்னா உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சா நாங்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜோ பண்ணுவோம். எந்த நம்பருக்கு அனுப்பணும்? 9841250070 அனுப்புங்க. என்னைக்கு கடைசி நாள்? 11ஆம் தேதி. ஜோ பண்ணலாமா? மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கக்கூடியவரே, இம்மட்டுமாய் இந்த அருமையான பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தின ஆண்டவர், நாளை தினத்திலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு செல்லும்போது நீ அவளுக்கு பக்கத்துணைவராக மேகஸ்தம்பத்தை கொண்டு அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு எல்லா விதமான தீமையிலிருந்து இந்த அருமையான பிள்ளைகளை பாதுகாத்து ரட்சித்து எந்த விதமான வியாதி விக்கினங்கள் நேரிடாதபடி ஆண்டவராக நிதமே காக்க வேண்டுமா கேட்கிறோம். இந்த பிள்ளைகள் நிமித்தமாக இந்த குடும்பங்களை ஆஸ்வதிக்கப்படட்டும், உமது நாமம் மகிமைப்படட்டும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.